லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. உங்க மருமக வந்திருக்கேன் அத்தை. பால்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே, இந்தாங்க குடிச்சிட்டு தூங்குங்க. கல்யாண மண்டபத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். உயிருக்கு உயிரா காதலிச்சவன் என்ன சந்தேகப்பட்டு அனாதையா விட்டுட்டு போயிட்டான். தயவு செஞ்சு கொஞ்ச நாள் என் குடும்பத்துக்காக என் மனைவியா நடிங்க. ப்ளீஸுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. அவளை முதல்ல பார்த்ததுமே என்னோட மனசை பறி கொடுத்துட்டேன். நான் அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த லட்சுமியை விட இந்த லட்சுமிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நான் போறேன். என்னங்க, உங்களுக்கு தூக்கம் வரலையா? புது இடம், அதான் உடனே தூக்கம் வரல. ஓ, அப்படியா? ஃபேன் ஓடலையா? அது வந்து
ரொம்ப நாளா நாங்க யாருமே இந்த ரூம்ல படுக்கிறது இல்ல. அதான் ஃபேன் ஓட மாட்டேங்குது. நாங்க எல்லாரும் வெளியே தான் படுத்துப்போம், இல்லனா ஹால்ல படுத்துப்போம். நாங்க யாரும் தனி ரூம்ல யூஸ் பண்றதே இல்ல. சரி, இப்போ இந்த ஃபேன் ஓடுறதுக்கு என்ன பண்றது? ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஏய் பார்த்து. ஐயோ, டேய் என்னாச்சுன்னு தெரியல. வாடா. என்னடா சத்தம்? அம்மா, நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. என்னாச்சு? ஐயோ, எந்திரிங்க. பார்த்து பார்த்து. அம்மா. வெற்றி, அண்ணே, தம்பி. டேய் வெற்றி, வெற்றி கதவை அண்ணே, திறடா. கதவு திறண்ணே. தம்பி. டேய் என்னடா ஆச்சு? அண்ணே, டேய் கதவை திறடா. அண்ணே, தம்பி. டேய் வெற்றி. அண்ணே, அண்ணே, என்னண்ணா ஜெய்? கதிர், டேய், வெளியே போடா. அண்ணே, கதிர், 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 இருடா. டேய், கதிர், அண்ணே, ஒண்ணு இல்ல, வாடா. டேய் என்னடா ஆச்சு? அது ஒண்ணும் இல்லண்ணே, அண்ணன் ரூம்ல கட்டில் உடைஞ்சிருக்கு. கட்டில் உடைஞ்சிருச்சா? வெற்றி, நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. கட்டில் உடைஞ்சா நல்ல விஷயம் தான்ப்பா. அது முத நாளே உடைஞ்சா இன்னும் விசேஷம்ப்பா. ஐயோ அப்பா. டேய் கதிர், ஒண்ணும் இல்ல, disturb பண்ணாத. ஏன் நீங்க நீ போங்க. வா, வெட்கப்படுற? உள்ள போங்க. என் பையன் வீரன் தான்டா. அப்பா, போங்கப்பா. சீக்கிரம். சாரிங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க ஃபேமிலியா இப்படிதான். ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களா, அதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. பரவாயில்லைங்க. சரி, நீங்க தூங்குங்க. ஐயோ, ஏமா கேக்குற? உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். சொல்லலைன்னா எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்குது. இந்த நாட்டாம வாழ்க்கையில இந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாள் தாமா. சரி சரி, சொல்றேன். வள்ளியம்மா, நம்ம வெற்றிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ தானே எல்லா சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி அனுப்பணும். ஆனா உன் இடத்துல நான் இருந்து எல்லா சடங்கையும் நான் தாம செஞ்சு அனுப்பிச்சேன். அம்மா அம்மா, நம்ம வீட்டு மருமக என்ன மாமனாரா நினைக்காம என்ன அப்பா ஸ்தானத்துல வச்சு மதிக்குதுமா அந்த பொண்ணு. வள்ளிம்மா, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? நான் தாம என் மருமகளுக்கு பால் சம்பியே கொடுத்து மேல அனுப்பிச்சு வச்சேன். பால் சம்பு எடுத்துட்டு போனாலா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா டமால்னு ஒரு சத்தம். ஐயோ, என்னாச்சோ ரெண்டு பேருக்குன்னு பதறி போய் நாங்களாம் அடிச்சு புடிச்சு ஓடி பார்த்தா அப்புறம் கதவை திறந்து பார்த்தா கட்டில உடைஞ்சு போச்சுமா. நம்ம முதலாத்தி அன்னைக்கு உடைச்சு போல நம்ம கட்டில, அதே மாதிரி வெற்றி கட்டில உடைச்சிட்டாமா. பாரு வள்ளியம்மா, நமக்கு பசங்க நிறைய பிறந்ததுல அதே மாதிரி அவனுக்கு 4-5 குறையாம பிள்ளைக்கு பிறக்க போது பாருமா. அம்மா, 12 வருஷம் கழிச்சு இப்பதாமா நான் மனசு விட்டு இப்படி சிரிக்க முடிஞ்சிருக்குது. வள்ளியம்மா, இந்த சிரிப்புக்கெல்லாம் ஒரே காரணம் நம்ம வீட்டுல காலடி எடுத்து வச்சிருக்குதுல லட்சுமி, அதுதான் அந்த பொண்ணுதாமா காரணம். நம்ம குடும்பத்தை எப்பவுமே சிரிப்போட அது வச்சுக்கோமா. நீ வேணா பாரு, காலம் பூரா நம்ம குடும்பத்துல எப்பவுமே சிரிப்புதாம்மா. சத்தியமா சொல்றேம்மா. வள்ளியம்மா, நீயும் சீக்கிரம் குணாயி என் கூட இதே மாதிரி நீ சிரிக்கத்தான் போற. நம்ம மருமக சிரிக்க வைப்பாமா. கண்டிப்பா அது நடக்கத்தாமா போகுது.
கட்டாய நீ என் கூட சேர்ந்து இப்படி சிரிக்க தாம போற. நம்ம குலதெய்வம் சத்தியமா இது நடக்க தாம போகுது. என்ன வெற்றி, எந்திரிங்க. என்ன பண்றீங்க நீங்க? வெற்றி எந்திரிங்க ப்ளீஸ். என்ன வெற்றி இது? என்ன பண்றீங்க? ரொம்ப நன்றி லக்ஷ்மி. எங்க அப்பா இப்படி மனசார சிரிச்சு 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் பாக்குறேன். அவர் மனசை விட்டு எவ்வளவு அழகா சிரிக்கிறாரு பாத்தியா? அவரோட சந்தோஷத்துக்கு முழுக்க நீதான் காரணம். நீதான் காரணம். இந்த சந்தோஷம் நிரந்தரமா நிலைச்சு நிக்கிறது உன் கையில தான் இருக்கு. உன் கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு நீதான் காப்பாத்தணும். நான் உதவி செய்ய வந்தது தப்பே இல்லை. என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. நான் நடிக்கிறது தெரிஞ்சா என்ன ஆகும்? நோக்க சரவண பவனா தருப்புதவும் செங்கடி மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை. ஐயோ, ஃபயர் ஃபயர், ஐயோ ஃபயர் ஃபயர். சாம்பிராணி புகையா? என்னடா மிரண்டு போய் நிக்கிற? முருகனை கும்புறா? அம்மா, அப்பா, அப்பா, அம்மா, வலியம்மா, அப்பா, அம்மா, அம்மாவை பாருங்கப்பா. அம்மா, அம்மா, வலியம்மா என்ன பண்ணுது? அம்மா, அம்மா, டேய் தம்பி, டேய் அங்க பாருங்க. அம்மா, அம்மா, அண்ணா, அண்ணா, அம்மாவை பாருங்கண்ணே. வலியம்மா, வலியம்மா. டேய் கதிர், அம்மா, அம்மாவை பாத்தியாடா? அம்மாப்பா, வெற்றி, அம்மா, அம்மா குணமாயிட்டு வராங்கடா. அம்மா, என்னம்மா சொல்லுங்கம்மா, சத்தமா சொல்லுங்கம்மா. அம்மா, அம்மா கேக்குற மாதிரி சொல்லுங்கம்மா. அம்மா, அம்மா பேசுமா. சொல்லுங்கம்மா. அம்மா, அம்மா, அம்மா சத்தம் போட்டு பேசுமா. அம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா தயவு செஞ்சு பேசுமா. அம்மா, 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 நம்பவே முடியல. தம்பி, அம்மா குணமாயிடுவாங்கடா. எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அம்மா, அம்மா, வலியம்மா
உன் மருமக இருக்குதே உன்ன மாதிரியே எல்லாத்தையும் பண்ணுதுமா. நீயும் உன்னை எறியாமலே சொல்ல ஆரம்பிச்சிட்ட. நம்ம மருமகளும் உன்ன மாதிரியே கந்த சஷ்டி கவசம் சொல்லுதுமா. அம்மா ரொம்ப சந்தோஷமா நீ அவளை பேச வச்சுட்ட. வள்ளியம்மா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சுட்டாடா. ஆண்டவனே, கந்தா கடம்பா கதிர்வேலா எல்லாம் நீ வந்த நேரம் தான்மா. அம்மா உனக்கு ரொம்ப நன்றிமா. என்னப்பா பசிக்குதா? சாப்பாடு வந்துரும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணிய குடிங்க. குடிங்கப்பா. இருக்கட்டுப்பா, எனக்கு என்ன உபசரிப்பு? நான் தானே உபசரிக்கணும். பண்ணணும்பா. கஷ்டப்பட்டு இத்தனை நாளா நீங்களும் எங்களுக்கு எதையோ சமைச்சு போட்டீங்க. இப்பதான் ருசியான சாப்பாடு சாப்பிட பாவம் அந்த பொண்ணு எப்படி சமைச்சிருக்கோ தெரியல. நல்லா தான் இருக்கும். 12 வருஷமா நீங்க சமைச்சதுல இருந்து உங்களுக்கும் விடுதலை, எங்க வயிறும் தப்பிச்சது. என்னப்பா? நான் எதுவும் சொல்லலப்பா. இதோ சாப்பாடு வந்துரும். ஏய் கதிரேலா அண்ணே, சாப்பாடு ரெடி. அப்பளம் ரெடி. அண்ணே, இருங்கண்ணே, நான் தான் முதல்ல எடுப்பேன். டேய் அப்பளம்னா எனக்கு உயிரா, எல்லாத்தையும் நீ எடுத்துக்காத. என்கிட்ட எடுத்துக்கோ. அடிச்சுக்காதீங்கடா டேய். என்கிட்ட குறா. ஐயோ, இருங்க. போறடா. யாருக்கு சாப்பாடு எல்லாருக்கும் எல்லாம் போய்டும். சமைச்சிருக்கேன். டேய் எங்கடா போற சாப்பாடு? இங்க போறடா. அண்ணனுக்கு வை. விடுமா, நானே எடுத்து போட்டுக்கறேன். சாப்பாடு நான் சொல்றத கேளுங்கடா. ஐயோ சாப்பாடு இது நாட்டாம குடும்பம்டா, கௌரவத்தை காப்பாத்துங்கடா. அப்பா சாப்பாடுல ஏதுப்பா நாட்டாம கிட்டாமலாம். நீங்க வேற சாப்பிடுங்கப்பா. ஏன்டா இப்படி அலையறீங்க? அம்மா எனக்கு போடுமா. அப்பா நல்லா சாப்பிடுவாரு. டேய் கரண்டிய குடுறா. ஐயோ பொறுமையா சாப்பிடுங்க. உங்களுக்கு போடுவா? நீ ஊத்திக்கிட்டீல கூட நானே ஊத்திக்கிறேன். உட்கார்ந்து சாப்பிடுறா. டைனிங் டேபிள்ல படுத்துக்காத. என்ன மாதிரி சாப்பிட கத்துக்க. சரிண்ணே, இப்ப பாரு நான் எப்படி சாப்பிடுறேன்னு. கார குழம்பா? எப்படி இருக்கு மாமா சாப்பாடு? நல்லா இருக்கா? சமையல் சூப்பரா இருக்கு. இன்னிட்ட போமா. இந்த ருசிக்கு ஈடே இல்ல. நல்லா இருக்கு. சொல்லணும்னா இந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்ல. எனக்கு போதுமா போதும். அண்ணே சாம்பார் ஊத்துங்க, சாம்பார் ஊத்துங்க. வரேன். ஏறுமை தட்டுல சாம்பார் இருக்குல்ல, அது கூட சாம்பார் கேக்குற. அண்ணா இது வரைக்கும் அப்பா செஞ்ச சாப்பாடு உப்பு இல்ல. சண்டை போட்டுக்காதீங்கடா டேய். ஒரு பாத்து சாப்பிடு. எதுவுமே இல்ல. அண்ணி செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்கு. நீங்க ஊத்துங்க, நீ அவர் கிடக்குறாரு. சரிமா ஊத்தி தோலமா. கேட்க மாட்டான் இவன். அம்மா அவனுக்கு ஊத்துனது போக மீதி இருந்தா சாம்பார் இங்க கொண்டாமா. இங்க வை. எல்லாருக்கும் இருக்கு மாமா. அப்பா எங்களுக்கே பட்டாதுப்பா. நேத்து நீங்க ஏதாவது சமைச்சது மிச்சம் இருக்கும், போய் சாப்பிடுங்க போங்க. என்னடா அது? ஒரு நாட்டாமைக்கு இப்படி ஒரு நிலைமையா? கஷ்டமா இருக்குடா டேய். அப்பா கண்ணு வைக்காம சாப்பிடுப்பா. சரிடா மவனே, நீ இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்திக்க. சாப்பிடுற எனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். அண்ணி கொஞ்சம் சாம்பார் எடுங்க. இந்தாங்க. பாத்துடா, லட்சுமிக்கு கொஞ்சம் மிச்சம் மீதி வை. இருக்குப்பா. ஆமா லட்சுமி, மனசறிஞ்சு சொல்றமா. இந்த சமையல செஞ்ச உன் கைக்கு தங்க வளையல் தான் போடணும். இத்தனை நாளா எங்க அப்பா சமைச்சு போட்டதை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்க நாக்கெல்லாம் செத்து போச்சு. தப்பா நினைக்கப்பா, உண்மையதான் சொல்றேன். இன்னைக்கு தாமா வயிறு நிறைய நாங்க சாப்பிட்டு இருக்கோம். சாம்பார் மட்டும் இல்லம்மா, எல்லாமே பிரமாதமா இருக்குமா. உண்மையிலே சொல்றமா, நீ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிமா. அம்மாடி நீயும் உட்காருமா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அப்பா சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. சாப்பிடுங்க. இல்ல மாமா பரவாயில்ல. நான் அத்தைய கூட்டிட்டு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இத்தனை வருஷமா நான் சமைச்சேன், அம்மாவுக்கு கொடுத்தேன், உங்களோட சேர்ந்து சாப்பிட்டேன். ஒரு நாளாவது இங்க வச்சு நாம எல்லாருமா சேர்ந்து அம்மாவை இங்க சாப்பிட வைக்கணும்னு தோணுச்சா? உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு அருமையான மருமகளை கொண்டாந்து சேர்த்திருக்கட. நம்ம குடும்பமே கொடுத்து வச்ச குடும்பம்டா. உனக்கு தாண்டா நன்றி சொல்லணும். நன்றிடா வெற்றி. நன்றி. சாப்பிடு. அத்தை வந்துட்டாங்க. வள்ளியம்மா என்ன மாமா கை கழுவிட்டீங்க? போதுமா சாப்பாடு? போதும்மா. மருமல, ஆம்பளைங்க எப்படி வேணாலும் சமையல் பண்ணலாமா, ஆனா ஒரு பொண்ணு சமைக்கிற மாதிரி அது இருக்காது.
அம்மா ஆம்பளைங்க சமையல ஒரு வேலையத்தாம செய்வாங்க. ஆனா ஒரு பொண்ணு தான் குடும்பம் நல்லா சாப்பிடணுங்கிற ஒரு அக்கறையோட சமைப்பாங்க. ஏன்னா அவங்க சமையல் பண்ற சாப்பாட்டுல பருப்பு கம்மியா இருந்தாலும் பாசம் அதிகமா இருக்கும், உப்பு கம்மியா இருந்தாலும் உபசரிப்பு அதிகமா இருக்கும். அப்படின்னா லக்ஷ்மி சமையல்ல உப்பு கம்மியா இருக்குன்னு சொல்றீங்களா? பாருடா, ஏய் அண்ணிய பத்தி சொன்னோன்னா அண்ணனுக்கு கோவத்தை பாரு. ஏய் சின்னவனே, அது கோபம் இல்லடா, தன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணு மேல காட்டுற அக்கறைடா. கணவன் மனைவினா இப்படி தாண்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் மத்தவங்களுக்கு முன்னால விட்டு கொடுக்காம இருக்கணும். லட்சுமி, உண்மையிலேயே உன் சமையல் ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. நீ இப்ப பாசத்தோட பரிமாறின பாரு, அது இன்னும் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குதுமா. வள்ளியம் இருக்காளே, என்ன இந்த சமையல் கட்டு பக்கம் வர விட்டதே இல்லம்மா. என் பசங்களையும் எந்த வேலையுமே செய்ய விடாம ராஜா விட்டு பசங்க மாதிரி அப்படி வளர்த்தா, அவ திடீர்னு இப்படி ஆனதும் பசங்களை வளர்க்கிற பொறுப்பு என் மேல வந்து விழுந்துச்சு. எனக்கு சமையலே சுத்தமா தெரியாது. சரி, என் சமையல பசங்க கஷ்டப்பட்டு சாப்பிடுறாங்களேன்னு அவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு ஒரு வேலைக்காரி வைக்கலாமேன்னு பார்த்தா ஒருத்தர் கூட வரமாட்டேன்ட்டாங்க. என் பசங்களுக்கு என் சாப்பாட்டை தான் சாப்பிடணும்னு இது வரைக்கும் விதி இருந்திருக்குது. அது மட்டும் இல்லம்மா, வேற யாராவது வள்ளியம்மைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டா, ஒண்ணு ஊட்டி விட்டு அவங்க விரலையே கடிச்சிடுவா, இல்ல மூஞ்சி மேலேயே அவ துப்பிடுவா. அந்த மாதிரி நேரத்துல இவளை யாராலே அடக்க முடியாது. இதுக்கு பயந்துகிட்டு இந்த வீட்டுக்கு வேலைக்கு யாருமே வர்றதில்லை. ஆனா நீ வந்து உன் காலடி இந்த வீட்டுல பட்டதுக்கு அப்புறம்தான், அம்மா அவ சிரிச்சால நீ பாத்தீல, டே நீங்களும் பாத்தீங்களடா. அம்மா அது மட்டும் இல்லம்மா, இன்னைக்கு காலையில நீ சாமி கும்பிட்டுட்டு கந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டு இருந்தீல, அப்போ அவ வாயிலிருந்து அந்த ஸ்லோகம் முணுமுணுத்தது நீ பாத்தீல. இப்போ என் பசங்க மனசு நிறைஞ்சு வயிறார நிம்மதியா சாப்பிடறத பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. அம்மா, ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தா அந்த வீடு கோயிலா மாறும்னு சொல்லுவாங்க. அதைத்தாம வீட்டுக்கு வந்த மருமகளை பெரியவங்க விளக்கேத்த வந்த மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு வெளிச்சத்து கொண்டாந்த மகாலட்சுமி சத்தியமா நீ இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மகாலட்சுமி தாமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆமா, மனசு நெறிஞ்சு சொல்றமா, நாங்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. இப்படி ஒரு பொண்ணை கொண்டாந்த என் பையனுக்கு நாங்க எல்லாரும் நன்றி தான் சொல்லணும். என்ன மாமா நீங்க? அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கவலையை விடுங்க. இனிமே யாரும் கவலைப்படக்கூடாது. உட்காருங்க மாமா. அத்த, உங்க மருமக லட்சுமி சாப்பாடு ஊட்ட போறேன், சாப்பிடுறீங்களா? ஆ காட்டுங்க. அத்த ஆ காட்டுங்க, ஆ காட்டுங்க. ஆ